விவேகானந்தர் பேச போறாரு. இறையருள் பெற்ற ஒரு குழந்தை பார்க்கறதே பாக்கியம் நான் நினைக்கிறேன். நான் அவர் இவங்களை இந்த குழந்தைய கூப்பிட்டு பராமரித்து நான் கூட வச்சுக்கிட்டு காலைல அனுப்பலாம் பார்த்தா நம்ம நண்பர் தினமலர் முருகராஜ் முந்திக்கிட்டார். எனக்கு அந்த வாய்ப்பு எனக்கு கொடுங்க, நான் விட்டு தர மாட்டேன்னு சொல்லிட்டு அவர் அந்த குழந்தைய ரிசீவ் பண்ணி அவர் ஃபுல்லாக இருந்து வரவேற்று என்னோட டென்ஷனை குறைக்கணுன்றதுக்காக நண்பர் முருகராஜ் இந்த செய்தார். அவருக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அவர் மட்டும் இதை ஏற்றுக்கலாம், நான் ரொம்ப டென்ஷனாக இருக்கும் கடைசி நேரத்தில் எனக்கு. இப்போது சபரி வெங்கட் அவர்கள் நம்மிடையே உரையாற்றுவார். தேசியமும் தெய்வீகமும் தன்னம்பிக்கையும் கைகோர்க்கும் திருமேனி சங்கமமான விழாவின் அமைப்பாளரும் rightmantra.com-இன் அமைப்பாளரும் ஆன திரு சுந்தர்ஜி அவர்களுக்கும் மற்றும் மேடையில் அமர்ந்திருக்கும் அனைத்து பெரியோர்களுக்கும் இங்கு கூடியுள்ள அனைத்து மக்களுக்கும் முதற்கண் என் இனிய மாலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். ஓம் ஸ்ரீ வக்ரதுண்ட மகாகாய கோட்டி சூரிய சமப்பிரபோ நிர்விக்னம் குரு மே தேவ சர்வ காரியேஷு சர்வதா. நம்ம எந்த காரியத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் எதை எழுதுறதுக்கு முன்னாடியுமே விநாயகர் துதி பாடிட்டும் அல்லது விநாயகரோட பிள்ளையார் சுழி போட்டுட்டும் ஆரம்பிப்போம். அப்படிப்பட்ட விநாயகர் எப்படி உருவானாருங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாமா? முன்னொரு காலத்துல ஒரு சமயத்துல பார்வதி தேவி கைலாயத்துல தனியா இருந்தாங்களாம். அப்போ தாரகாசுரன் மேல பார்வதி தேவிக்கு ஒரே வெறிப்பான். அப்போ ஒரு நாள் என்னாச்சு தெரியுமா? பார்வதி தேவி குளிக்க போனாங்களாம். அப்போ தன்னோட காலில் இருக்க மருதாணி எடுத்து தன்னோட கையில் உருட்டுறாங்க. அப்போ சின்ன உருவமாக வருது. அந்த உருவத்தை பார்த்தோன்னே ரொம்ப உத்து பார்க்குறாங்க. அப்போ ஒரு சின்ன பையன் மாதிரி ஒரு உருவம் வருது. அப்போது நீ யார் பண்ணி அப்படின்னு கேட்குறாங்க. அம்மா நீங்கள் தானே உருவாக்குனீங்கன்னு. அப்போ நான் யாரோட குழந்தை? உங்களோட பிள்ளை தான் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே சரி சரி நீ போய் வெளியே நில், நான் குளிச்சிட்ருக்கேன், நீ காவல்காரு, யார் வந்தாலும் உள்ளே விடாத அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சின்ன பையனும் போய் வெளியே இருக்கான். அப்போது ஒரு சமயம் என்னாச்சுன்னா தாரகாசுரனுக்கு ஒரே சந்தோஷம். இதுதான் நம்மளுக்கு டைமு, வெளியே ஒரு சின்ன பையன்தான் இருக்கான், நம்ம போய் பார்வதி தேவியை போய் தூக்கிட்டு வந்துடணும் அப்படின்ட்டு போகிறாங்களாம். அப்போது வஜ்ரதத்தன் அப்படின்னு ஒரு அசுரனோட வேலைக்காரங்க 2 பேரை அனுப்புகிறாங்களாம். அவங்க 2 பேரும் வந்தோன்னே உள்ளே விட மாட்டேங்கிறானா அந்த குட்டி பையன். உடனே உள்ளே போனோன்னே அவரோட கையில் இருந்த ஒரு மோதக உருண்டையை தூக்கி அந்த 2 ஆட்கள் மேலேயும் வீசுகிறாங்களாம். அப்படியே 2 மலை அவங்களுக்கு பக்கத்தில் வந்து நிற்குதான். உடனே அவங்கெல்லாம் பறந்து அடிச்சுட்டு ஓடுறாங்க. அப்புறமா வஜ்ரதத்தனையே அனுப்பி விடுறாங்க. அப்போ வஜ்ரதத்தன் வந்து ஒரு 3 வடிவில் வர்றான். வந்தோன்னே அவனை பற்றி தெரிஞ்சுக்கிட்ட விநாயகர் தன்னோட கையில் இருந்த வாளை எடுத்து அவன் மேலே வீசினாராம். அப்படியே அசுர கணங்களில் பாதி அழிஞ்சு போச்சான். அப்போ சிவபெருமான் இந்த மாதிரி என்னை உள்ள விடு அப்படின்னு சொன்னோன்னா, இல்லை உள்ளே விட முடியாது, ஏன்னா என்னை உருவாக்குனவங்க வந்து என்னை வந்து யார் வந்தாலும் உள்ளே விடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கன்னு சொன்னோன்னா, சரின்னு போய் ஒவ்வொரு சிவகணங்களையா அனுப்புகிறாராம். யாருக்கும் அந்த பையன் ஒன்றும் அசையலையாம். அவன் மேலே கோபம் வந்து தன்னோட திரிசூலத்தை எடுத்து அவன் மேலே விடுறாராம். அப்போது அம்மா அப்படின்னு கத்திட்டு அவனோட தலை எங்கேயும் மறைஞ்சு போயிடுதான். அவனோட உடம்பு மட்டும் கீழே கிடக்கான். உடனே ஓடி வந்து பார்வதி தேவி பாட்டு கலங்குறாங்களாம். அடடா, இவனை நம்ம பையனா ஏற்றுக்கலான்னு நினச்சோமே, இந்த நேரம் பார்த்து இப்படி பண்ணிட்டாரே சிவபெருமானோன்னு மேலிருந்து ஒரு அசரீரி வருது. அம்மா கலங்கப்படாத, ஒன்றும் கவலை இல்லை, நீ போய் உன்னோட சிவகணங்கள் கிட்ட சொல்லி அந்த ஒரு தலை வடக்கு திசையில் இருக்கும், அந்த தலையை எடுத்துகிட்டு வந்து இந்த பையனோட உடம்புக்கு பொறுத்தினேன்னா இந்த பையனுக்கு உயிர் வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்களாம். உடனே சிவகணங்கள் எல்லாம் போய் தேடுறாங்களாம். ஒரு யானையின் தலை வடக்கு திசை நோக்கி இருக்கிறது. அப்போ
எடுத்துட்டு வந்து அவங்களோட தலையில் வந்து ஒட்ட வைக்கிறாங்களாம் உடம்புல. அப்போ தான் விநாயகர் உருப்பெறாரு. அப்புறம் சிவபெருமான் சொன்னாராம் விஷ்ணு பகவான்கிட்டையும் பிரம்மதேவர்கிட்டையும், இந்த மாதிரி ஒரே அசுரர்களோட கொடுமையில் வந்து ஒரே வாடிட்டு இருக்காங்க எல்லாரும், அசுரர்களை நீங்கள் அழிச்சிடுங்கன்னு சொல்கிறாங்களாம். அவங்க 2 பேரும் போய் ட்ரை பண்ணி அவங்களால அழிக்கவே முடியலையாம். அப்போது நீ வந்து இந்த விநாயகரை கும்பிட்டு போங்க, உங்களுக்கு எல்லா விக்னத்தையும் போக்கி அழிக்க வைப்பாருன்னு சொல்கிறாராம். உடனே விநாயகர் கும்பிட்டு போனோன்னு அவங்களுக்கு எல்லா விக்னமும் தீர்ந்து அதில் ஜெயிச்சாங்களாம். அதே மாதிரி விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு இந்த rightmandra.com சுந்தர்ஜி தொடங்கியிருக்காரு. அது இன்னும் மென்மேலும் வளரணும்னு நான் விநாயகரை வேண்டி என்னோட மானசீக குருவான சுவாமி விவேகானந்தரோட சொற்பொழிவுகளை உங்களோட பேச போகிறேன். எனது வீர இளைஞர்களை செயல் புரிய தொடங்குங்கள். தேச முன்னேற்றம் என்னும் தேர்ச்சக்கரத்தை கிளப்புவதற்காக உங்கள் தோள்களை கொடுங்கள். பெயர் புகழ் போன்ற எந்த அற்ப விஷயத்திற்காகவும் நின்று திரும்பி பார்க்க வேண்டாம். சுயநலம் என்பதை அறவே தூர எறிந்துவிட்டு வேலை செய்யுங்கள். எனது நண்பர்களே, நீங்கள் சிங்கத்தை போன்ற வலிமையுடையவர்கள். ஓ சிங்கங்களே, வாருங்கள், நீங்கள் ஆடுகள் என்ற மதிமயக்கத்திலிருந்து வெளிவருங்கள். எல்லையற்ற ஆற்றல் உங்களுக்குள்ளே உள்ளது. அந்த அளவற்ற ஆற்றல், அழிவற்ற ஞானம் மற்றும் அளவற்ற சக்தி இவை அனைத்தும் உங்களுக்குள்ளே இருப்பதை உணர்ந்து அவற்றை வெளிக்கொணர்ந்தால் நீங்களும் என்னை போலாகலாம். உண்மையான ஹிந்து என்ற பெயரை தாங்கிய மனிதனுக்கு ஏற்படும் துன்பமானது உங்கள் மனத்தை வந்து தாக்கி உங்கள் மகனே துன்பப்படுவது போல உணர்ச்சியை ஏற்படுத்த வேண்டும். அப்போது மட்டுமே நீங்கள் ஹிந்துவாவீர்கள். ஹிந்து என்ற பெயரை கேட்ட உடனேயே உங்களுக்குள்ளே சக்தி மின் அலையை போல பாய வேண்டும். அப்போது மட்டுமே நீங்கள் ஹிந்துவாவீர்கள். மகா புருஷனான குரு கோவிந்த சிம்மனை போல ஹிந்துக்களுக்காக எதையும் தாங்க சித்தமாக இருக்கும்போதுதான் அப்போது மட்டுமே நீங்கள் ஹிந்துவாவீர்கள். தற்பொழுது சுவாமி விவேகானந்தர் சென்னையில் அளித்த வரவேற்புக்கு பதிலுரை. நாம் ஒன்று நினைக்கிறோம், தெய்வம் மற்றொன்று நினைக்கிறது. இந்த வரவேற்பும் சொற்பொழிவும் ஆங்கில மொழியில் நடைபெற ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. ஆனால் கடவுளோ அதனை வேறு வகையில் நடத்த திருவுள்ளம் கொண்டுள்ளார். சிதறி கிடக்கின்ற இந்த மக்கள் கூட்டத்தில் இதோ இந்த ரதத்திலிருந்து கீதை பானையில் பேசுகிறேன். இப்படித்தான் நடந்திருக்க வேண்டும். எனவே அதற்கு நமது நன்றி. இது சொற்பொழிவிற்கு ஓர் உத்வேகத்தை கொடுக்கும். நான் உங்களுக்கு சொல்ல போகின்றவை எல்லாம் வலிமையுடன் வெளிவரும். என் குரல் அனைவருக்கும் கேட்குமா என்பது சந்தேகமே. எனினும் இயன்றளவு முயற்சி செய்கிறேன். திறந்த வெளியில் இவ்வளவு பெரிய கூட்டத்தில் நான் இருவரை பேசியதில்லை. ஒவ்வொரு நாட்டிற்கும் அதற்கே உரிய பாதை ஒன்று உண்டு. அதுபோலவே ஒவ்வொரு நாட்டிற்கும் உயிர் நாடியான லட்சியமும் ஒன்று உள்ளது. இந்திய மனத்தின் வளர்ச்சி மதத்தை பொறுத்தே அமைகிறது. பிற நாடுகளில் மதம் என்பது வாழ்க்கையின் எத்தனையோ அம்சங்களில் ஒன்று. உண்மையை சொல்வதானால் அது மிகச் சாதாரண அம்சமே. இங்கே இந்தியாவிலோ நாட்டின் இதயமே மதத்தால் தான் உருவாகியுள்ளது. இதுவே முதுகெலும்பு, இதுவே அடிப்படை. இந்த அஸ்திவாரத்தின் மீதுதான் நமது தேசிய வாழ்வாகிய கட்டிடம் எழுப்பப்பட்டுள்ளது. அரசியல், அதிகாரம், ஏன் அறிவு கூட இரண்டாம் பட்சமே. மதம் ஒன்றே முக்கியமானதாக இங்கு கருதப்படுகிறது. உலக நாடுகளின் முன் 2 பிரச்சனைகள் உள்ளன. இவற்றிற்கு தீர்வு காண இந்தியா ஒரு புறமும்
பிற நாடுகள் மறுபுறமாக நின்று முயற்சியில் ஈடுபடுகின்றன. பிரச்சனை இதுதான். யார் வாழ வேண்டும்? ஒரு நாட்டை வாழ வைப்பதும் பிற நாடுகளை அழிய வைப்பதும் எது? வாழ்க்கை போரில் வெற்றி பெற வேண்டுவது எது? அன்பா, பகையா? போகமா, துறவா? ஜடமா, உணர்வா? வரலாறு காணாத அந்த காலத்தில் நமது முன்னோர்கள் என்ன எண்ணினார்களோ அவ்வாறே நாம் சிந்திக்கிறோம். நமது தீர்வு துறவு, விட்டுவிடுதல், அச்சமின்மை, அன்பு, இவையே வாழத்தக்கவை. புலனின்பங்களை விடுவது ஒரு நாட்டை வாழச் செய்யும். நமது மாபெரும் நாடு இதுவரை எந்த நாட்டிற்கும் எந்த காலத்திலும் ஏற்பட்டிராத அளவிற்கு பெரும் சோதனைகள், ஆபத்துக்கள், சூழ்நிலை மாற்றங்கள் என்று எத்தனையோ துரதிருஷ்டங்களை தாங்கி உள்ளது. இருந்தும் பிழைத்திருக்கிறது. ஏன்? ஏனெனில் அது துறவு என்ற பக்கத்தை எடுத்துள்ளது. துறவில்லாவிடில் மதம் ஏது? ஆனால் ஐரோப்பிய நாடுகளோ பிரச்சனைக்கு மறுபக்க தீர்வை எடுத்துள்ளன. நல்ல வழியோ தீய வழியோ, ஒருவன் எவ்வளவு அதிகம் பொருள் சேர்க்கலாம், எவ்வளவு அதிகமாக அதிகாரம் இருக்க வேண்டும், போட்டி, கொடுமையான இதயமற்ற இரக்கமற்ற போட்டி, இதுவே ஐரோப்பிய சட்டம். ஆனால் நமது சட்டமோ ஜாதியாகும், போட்டியை முறியடிப்பதாகும், போட்டியின் ஆற்றல்களை தடுப்பதாகும், அதன் கொடுமைகளை குறைப்பதாகும். புதிரான இந்த வாழ்க்கை பாதையில் மனிதனின் பயணத்தை மென்மையாக்குவதாகும். நண்பர்களே, உங்கள் உற்சாகம் கண்டு மகிழ்கிறேன். ஆனால் இது நிலையாக இருக்குமாறு பார்த்து கொள்ளுங்கள். இந்தியாவில் நாம் மகத்தான காரியங்களை செய்ய வேண்டியுள்ளது. அதற்கு உங்கள் உதவி தேவை. இத்தகைய உற்சாகம் வேண்டும். தற்பொழுது சுவாமி விவேகானந்தரின் நம்பிக்கை என்னும் உரையை உங்களிடம் பேசிக்காட்டு. நான் கூறும் அறிவுரையை ஏற்றுக்கொள்ளுங்கள். கல்லூரியில் படிப்பு முடிந்த பின்னர் மக்கள் சேவையில் உங்களை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்ளுங்கள். விலைமதிப்பற்ற செல்வம் நிறைந்த பொக்கிஷமே கிடைத்தாலும் இந்த தொண்டினால் கிடைக்கும் ஆனந்தத்திற்கு ஈடு இணை இல்லை என்பேன். ஏழை என்ற எண்ணத்தை, வறுமை பற்றிய அச்சத்தை மனத்திலிருந்து அறவே ஒதுக்கி தள்ளுங்கள். எந்த விதத்தில் நீங்கள் ஏழை? கோச்சு வண்டியும் ஒரு ஜோடி குதிரைகளும் இல்லையே என்று ஏங்குகிறீர்களா? இட்ட பணியை முடிக்க சாறை சாறையாக வேலையாட்கள் இல்லையே என்று வருந்துகிறீர்களா? அதனால் என்ன? குடியா மூழ்கி போயிற்று? அல்லும் பகலும் பிறருக்காக நீங்கள் உங்கள் ரத்தத்தை சிந்தி உழைப்பீர்களானால் இந்த உலகத்தில் சாதிக்க முடியாதது எதுவும் இல்லை என்பதை நீங்கள் உணர்வீர்கள். இதோ பாருங்கள், நான் இத்தனை வருடங்களாக இந்திய நாடு முழுவதும் சுற்றி பார்த்திருக்கிறேன். எவ்வளவோ உத்தமர்களை சந்தித்திருக்கிறேன். அருள் நிரம்பி பொங்கி வழிந்த உள்ளங்களை கண்டு மெய் செலுத்திருக்கிறேன். அவர்களின் காலடியில் அமர்ந்த போது வலிமை வாய்ந்ததொரு மகத்தான சக்தி என் நரம்புகளில் ஊடி என் இதயத்தில் பாய்ந்ததை உணர்ந்திருக்கிறேன். இப்போது நான் உங்களிடம் பேசும் இந்த பேச்சுக்கள் அவர்களின் கூட்டுறவினால், அவர்களின் பால கமலங்களை நான் தீண்டியதால் ஏற்பட்ட ஆற்றலின் விளைவே என்பேன். நமக்கு நம்பிக்கை வேண்டும். நாம் செய்யும் செயல்களில் ஈடுபட வேண்டும். நம்மிடமே நமக்கு நம்பிக்கை வேண்டும். வலிமையே வாழ்வு, அது இன்மையே அழிவு, பலவே வாழ்க்கை, பல வீணமே மரணம். எந்த கல்வி நம்மிடையே பண்பாட்டை உருவாக்க வல்லதோ, அறிவுத்திறனை விரிவடைய செய்யக்கூடியதோ, மன ஆற்றலை வளர்க்க வல்லதோ, அத்தகைய கல்விதான் நமக்கு இப்போது தேவை. ஒரு மனிதன் தன்னைத்தானே தாங்குவனாக
தன் சொந்த கால்களில் தலை நிமிர்ந்து நிற்பவனாக செய்ய வல்ல கல்விதான் நமக்கு வேண்டியது. நீங்கள் உபநிஷதங்களில் கூறப்படுகின்ற கதைகளை படித்ததில்லையா? நான் ஒரு கதை சொல்கிறேன், கேளுங்கள். சத்தியகாமன் என்னும் சிறுவன் கல்வி கற்பதற்காக ஒரு குருவை நாடிச் சென்றான். குரு சில பசுக்களை அவன் பொறுப்பில் ஒப்படைத்து அவனை காட்டிற்கு அனுப்பினார். மாதங்கள் சில சென்றன. நல்ல கவனிப்பினால் பசுக்கள் 2 மடங்காக பெருகியிருப்பதைக் கண்டு சத்தியகாமன் ஆசிரியரிடம் திரும்ப எண்ணினான். வரும் வழியில் ஒரு காளை மாடும் சில விலங்குகளும் நெருப்பும் அவனுக்கு இறை உணர்வை போதித்தன. திரும்பி வந்த சீடனை ஆசிரியர் பார்த்தார். முதற் பார்வையிலேயே அவன் இறை அறிவு பெற்றுவிட்டான் என்பதை உணர்ந்து கொண்டார். இயற்கையோடு இணைந்து வாழ்வதனால், அதனோடு இடையறாத தொடர்பு கொள்வதனால் உண்மையான கல்வியை பெற முடியும் என்னும் நீதியை இந்த கதை நமக்கு புகட்டுகிறது. இளமை முதற்கொன்றே கனன்று எரியும் நெருப்பினை போல் சுடர் வீசும் பண்பாளர்களுடன் பழகி வர வேண்டும். உன்னத போதனைக்கு ஒரு எடுத்துக்காட்டாக வாழ்ந்து வருவோரை குறிக்கோளாக கொள்ள வேண்டும். ஒவ்வொரு மாணவனும் தூய பிரம்மச்சரிய வாழ்க்கையை மேற்கொள்ள பயிற்றுவிக்கப்பட வேண்டும். அப்போதுதான் ஒருவனிடத்தில் தன்னம்பிக்கையும் சிரத்தையும் உண்டாகும். மாபெரும் தியாகிகளே நம் நாட்டில் கல்வி போதித்துள்ளனர். ராமாயணம், மகாபாரதம், உபனிஷங்கள் போன்ற புனித நூல்களிலிருந்து கதைகளை தொகுத்து எளிய நடையில் புரியும்படியாக நம் சிறுவர்களுக்கு நூல் வடிவில் வழங்க வேண்டும். அதிகாரம், பதவி போன்றவை தாமாகவே தேடி வரும். நீங்கள் உழைப்பை பயன்படுத்துங்கள். நான் உங்கள் அனைவரையும் வெகுவாக நேசிக்கிறேன். அதே நேரத்தில் நீங்கள் பிறருக்காக பாடுபடவும் அதற்காக மரணத்தை மேற்கொள்ளவும் தயாராக இருக்க வேண்டும். அப்படி நீங்கள் உலகிற்காக மடிவதையே நான் இன்பமாக கொள்வேன். நன்றி. விவேகானந்தர் சின்ன வயசுல இருந்து தான் என்ன பேசியிருப்பாரோ அதை கேட்கறதுக்கான பாக்கியம் இன்னைக்கு கிடச்சிது. மெய்மறந்து ரசித்த எல்லாருக்கும் நன்றி. இப்போது சபரியங்கட் அவர்களுக்கு திரு ராஜேந்திரன் அவர்களும் திரு ஜேபி அவர்களும் இணைந்து விவேகானந்தர் சுவாமி விவேகானந்தர் விருது, அதாவது இந்த வருஷத்துலேருந்து ரைட் மந்த்ரா விருதுன்னு ஒன்று நம்ம துவக்கியிருக்கோம். இது எதுக்குன்னா, இதனோட கான்செப்ட் சொல்கிறேன். நம்மளை சுற்றி தன்னலமற்ற சேவையில் ஈடுபடுறவங்களும் உயரிய சிந்தனையோடும் எத்தனை பேர் இருக்காங்க. அவங்களுக்கு நம்ம முதல்ல நம்ம சுற்றி இருக்கிறவங்க முதல்ல நம்ம அங்கீகாரம் நம்ம கொடுக்கணும். ஒரு சின்ன ஒரு உற்சாகம் தான் இது, அங்கீகாரம் சொல்லக்கூடாது, உற்சாகம். இது அவங்களுக்கு இன்னும் அவங்களுடைய பயணத்தை இன்னும் பல தூரம் கொண்டு போகும். அது இன்னும் நிறைய பேர் பலனடைவாங்கன்றது என்னோடய கருத்து. ஏதோ எங்கள் சக்திக்கு உட்பட்டு இதை நாங்கள் தயார் பண்ணியிருக்கிறோம். இந்த விருதை கொடுக்கறது மூலிமா அந்த விருதுக்கு பெருமை கிடைக்குது, அதுதான் உண்மை. ரைட் மந்த்ரா சுவாமி விவேகானந்தர் விருது சபரி வெங்கட் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. அடுத்து விருதுக்கான சான்றிதழை அம்மன் சத்யநாதன் அவர்களும் சுவாமிநாதன் அவர்களும் இணைந்து சபரி வெங்கட் அவர்களுக்கு வழங்குவார்கள். நான் ஒரு கிராஃபிக் டிசைனர். நானே இங்கே நீங்கள் பார்க்குற ஒன்றொன்றும் என் வேலை நேரம் போக மீதி நேரத்தில் உட்காந்து நைட்டு உட்காந்து தயார் பண்ணது எல்லாம். அதாவது ஒரு சிற்பி செதுக்கிற மாதிரி ஒரு ஒரு விஷயத்தையும் எனக்கு என் சக்திக்கு உட்பட்டு நான் செதுக்கியிருக்கேன். இந்த சான்றிதழ்லேருந்து எல்லாமே நான் வடிவமைச்சது தான். ஒரு சந்தோஷத்துக்காக நான் சொல்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. ஒரு ஒரு சின்ன சந்தோஷம், நம்ம ஒரு உழைப்புக்கு கிடைச்ச ஒரு இதாக நான் நினைக்கிறது, இதான் நினைக்கிறேன் நான்.
நம்மளுடைய உழைப்பு மூலமாக விளைந்த ஒன்று இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு போகுதுன்றது நான் கற்ற அந்த கல்விக்கும் கிடைச்ச திறமைக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு உற்சாகமாக நான் நினைக்கிறேன். அடுத்து திரு ராஜேந்திரன் அவர்கள் நம்மிடையே பேசுவார். இப்போ ராஜேந்திரன் சாரை பற்றி நான் வந்து ஒரு சின்ன விஷயம் சொல்லணும். என்னென்னா, அதாவது நம்ம தளத்தினுடைய தீவிர வாசகர் அவர். சார் பார்த்தீங்கன்னா சுங்கம் சேவை மற்றும் கலால் துறையில் கமிஷனராக பல நகரங்களில் ஒர்க் பண்ணியிருக்காரு. இதுக்கு முன்னாடி கோயம்புத்தூரில் இருந்தார், அப்புறம் சென்னையில் இருந்தார். சென்னையில் இருக்கும்போது காம்படிஷன் இப்போல்லாம் சந்தர்ப்பம் கிடையாது, அப்போல்லாம் நான் ஆர்டிகல்ஸில் யூஸ் பண்ணிகிட்டே இருப்பேன். ஏன்னா நம்ம சொல்ல வர கருத்துக்களை வலியுறுத்துறதுக்கு திருக்குறளோட ஒரு சிறந்த ஒரு கருவி இருக்க முடியாது, மனசில் ஆழ பதியும். அப்படி திருக்குறள் மேலே எனக்கு இருந்த அந்த காதல்னால அவர் ஈர்க்கப்பட்டு நம்ம தலை வாசகரா மாதிரி எனக்கு அடிக்கடி ஃபோன் பண்ணி பாராட்டார். முதல் பேசும்போது எனக்கு தெரியாது, அப்புறமா தான் தெரிஞ்சுது. ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு தான் திருக்குறள் போட்டு நான் எப்போல்லாம் ஆர்டிக்கல் போடுறேன் அப்போல்லாம் சார்கிட்டேருந்து கண்டிப்பாக ஃபோன் வந்துடும், எப்படியாவது பார்த்துட்டு பாராட்டுவார். அப்போ கூட வந்து சார் வந்து திருக்குறளுக்காக நிறைய விஷயம் பண்ணிட்டு இருக்குது எனக்கு தெரியாது. அப்புறம் ஒரு நாள் தான் சொன்னார், voiceofvalluvar.orgன்ற ஒரு வெப்சைட்டை துவக்கி திருக்குறள் பணியில் இருக்கிறவங்க எல்லாத்தையும் அதை ஒன்று சேர்த்து அவங்களுக்கு ஒரு முகவரி அதில் கொடுத்துட்டு வராரு. மிகப்பெரிய ப்ராஜெக்ட் அது. சீக்கிரம் வந்து அது இணையத்துக்கு வந்துடும் நினைக்கிறேன். இப்போ இது டெஸ்டிங் போயிட்டுருக்கு. அந்த தளத்தில்